முதலீட்டாளர்கள் ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்து காத்துட்ருக்க மில்கி மிஸ்ட் டெய்லி ஃபுட் லிமிடெடோட ஐபிஓ வந்திருக்கு. இத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த நிறுவனத்த ஐபிஓல அப்ளை பண்ணலாமா? வேணாவா? எவ்வளோ லிஸ்டிங் கெயின் கிடைக்கும்? அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மில்கி மிஸ்ட் டெய்ரி ப்ராடக்ட் பத்தி தமிழ்நாட்டுல இருக்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா, இது தமிழ்நாட்டுல இருக்கிற நிறுவனம். நமக்கு எல்லாம் பெருமை தரக்கூடிய நிறுவனம் கூட. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா, 1997ல தொடங்கப்பட்டு, பால் விற்பனைக்காக தொடங்கப்பட்ட நிறுவனம் தான். தமிழ்நாட்டுல ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில இருக்கு இல்லையா? அங்க தான் மிகப்பெரிய பிளான்ட்ட அமைச்சு டைரி ப்ராடக்ட்ஸ உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க. பால் மட்டும் இல்லாம, பால் ப்ராடக்ட்ஸ் மத்தது இருக்கு இல்லையா? தயிரு, பன்னீரு இது மாரி 20க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ விற்பனை பண்ணிட்டு வராங்க. 400க்கும் மேற்பட்ட எஸ்கேயூ சந்தையை விற்பனை பண்றாங்க. அதாவது எஸ்கேயூங்கிறது பல்வேறு டைப்ல பண்றாங்க. அதாவது 100 கிராமு, 1/4 கிலோ, 1/2 கிலோ அது மாரி 400க்கும் மேற்பட்ட யூனிட்ஸா இவங்க பிரிச்சு பண்ணிட்டு வராங்க. என்னென்ன முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீரு, சீஸு, கர்டு, பட்டரு, கீ, அப்புறம் லஸ்ஸி, ஐஸ்கிரீம் இது எல்லாமே பண்ணிட்டு வராங்க. இந்த நிறுவனத்தோட சிறப்பம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, பெருந்துறையில இந்தியாவின் மிக நவீன டைரி ப்ராசஸ் பிளான்ட் இருக்கு. அதிக அளவுல ரோபோட்டிக் இத யூஸ் பண்றாங்க. மனுஷங்கள தவிர ரோபோட்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க. தினசரி சுமார் 10,00,000 லிட்டர் பால் செயலாக்க திறன் இருக்கு அந்த பிளான்ட்ல. சோலார் பவர் மற்றும் கிரீன் எனர்ஜி பயன்படுத்தி மின்சார செலவுகளையும் அவங்க குறைச்சிருக்காங்க. ஜீரோ வேஸ்ட் மேனுஃபேக்சரிங் நோக்குல செயல்பட்டுட்டு வராங்க. மிலிட்டரி ப்ராடக்ட் நெட்வொர்க்க பொறுத்தவரை உங்களுக்கு 67,000க்கும் மேற்பட்ட விவசாயிகளிருந்து நேரடியா பால கொள்முதல் பண்றாங்க. தரமான பால் சேகரிப்புக்காக கோல்ட் செயின் அண்ட் சீலிங் சென்டர்ஸ் அமைச்சிருக்காங்க. விவசாயிகளுக்கு விரைவில் கட்டணம் மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு எல்லாமே குடுத்துட்டு வரதா சொல்றாங்க. அப்புறம் இந்தியா முழுவதும் விற்பனை பண்ணிட்டு வராங்க. சுமார் 3,75,000க்கும் மேற்பட்ட ரீட்டெயில் அவுட்லெட்ஸ் கிட்ட இருக்கு. அது மாடர்ன் ட்ரேட்ஸு, சூப்பர் மார்க்கெட்ஸு, குயிக் காமர்ஸு, காமர்ஸ் மூலமா விற்பனை பண்ணிட்டு வராங்க. எக்ஸ்போர்ட் வளர்ச்சி அபரிமிதமா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். கம்பெனிய பத்தி ஓரளவு பார்த்துட்டோம். இப்ப ஐபிஓ டீட்டெயிலா நம்ம பார்த்துடலாம். ஐபிஓ ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஓப்பன் ஆகி, ஆகஸ்ட் 13ஆம் தேதி குளோஸ் ஆகுது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி அலாட்மென்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிடைக்காதவங்களுக்கு ரீஃபண்ட் ஆகஸ்ட் 17ஆம் தேதி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அலாட்மென்ட் கிடைச்சவங்களுக்கு ஆகஸ்ட் 17ஆம் தேதியே ஷேர் கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மறுநாள் ஆகஸ்ட் 18ஆம் தேதி இந்த ஐபிஓ லிஸ்ட் ஆக போகுது. இந்த ஐபிஓல கவனிக்கத்தக்க எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ ரூ. 2 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரைஸ் பேண்ட் ரூ. 133 இருந்து ரூ. 140ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு குறைஞ்சபட்சம் நீங்க 107 ஷேர வாங்குற மாரி இருக்கும். எம்ப்ளாயியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 13 இதுல டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லிஸ்டிங் பிஎஸ்சி, என்எஸ்சி 2லயுமே லிஸ்ட் பண்ண போறாங்க. டோட்டல் இஷ்யூன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு மொத்தமே 11 கோடி டோட்டல் இஷ்யூ. ஃப்ரெஷ் இஷ்யூவா மட்டும் 10 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூவா குடுக்குறாங்க. ஐபிஓ லாட் சைஸ்ன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரீட்டெயில் இன்வெஸ்டர் ஒரு லாட்டுக்கு 107 ஷேர் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்படி பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் நீங்க ரூ. 14,980 முதலீடு பண்ற மாரி இருக்கும். இல்ல நீங்க அதிகபட்சமா 13 லாட் வாங்க முடியும் உங்களால. அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 1,94,740 நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். இப்ப இந்த கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்டஸ பார்த்தலாம். உங்களுக்கு அசெட் பார்த்தீங்கன்னா, நல்லாவே கிராஜுவலா இன்கிரீஸ் ஆகுறத நம்மளால பார்க்க முடியுது. 2024ல 1,606 கோடியா இருந்தது 2026ல உங்களுக்கு 2,676 கோடியா இன்கிரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிராஸ்டிக்கா வளர்ந்திருக்கு. 1,826 கோடியிலிருந்து 3,145 கோடியா அதிகரிச்சிருக்கு. புராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸும் பார்த்தீங்கன்னா, 19 கோடியா இருந்தது. இப்ப 127 கோடியா அதிகரிச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. எபிட்டாவ எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு 222 கோடியிலிருந்து 435 கோடியா அதிகரிச்சிருக்கு. நெட் வொர்த்தும் கிராஜுவலா அதிகரிச்சிருக்கு. ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 330 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல நம்ம இந்த இடத்துல பாரோவிங்கும் கவனிக்கணும். பாரோவிங்கும் இந்த இடத்துல அதிகரிச்சிருக்கிறத நம்ம நோட் பண்ண வேண்டியதா இருக்கு. 1,036 கோடியா இருந்தது. 1,671 கோடியா கடன் அதிகரிச்சிருக்கு. கீ பெர்ஃபார்மன்ஸ பொறுத்தவரையும் உங்களுக்கு ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ 2மே நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஆர்ஓஇ பொறுத்தவரை 15% இருந்து 32% அதிகரிச்சிருக்கு. ஆர்ஓசிஇ 9% இருந்து 11% அதிகரிச்சிருக்கு. அதே நேரம் டெப்ட் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இப்ப ஐபிஓ வரதும் டெப்ட்ட குறைக்கிறதுக்காக தான் ஐபிஓ மெயினா வராங்க. கடன் கொஞ்சம் அதிகமா இருக்கிறத நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும்.
இப்ப இந்த நிறுவனத்தோட பலம், பலவீனம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தரலாம். வலுவான பிராண்ட் மதிப்பு இருக்கு. அது நமக்கே தெரியும். மில்க் மிஸ்ட் வந்து தெரியாதவங்களே தமிழ்நாட்டுல இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவு வலுவான பிராண்ட் மதிப்பு இருக்கு. குறிப்பா பன்னீர், சீஸ் பிரிவுல வந்து நல்லாவே வந்து குரோ ஆயிட்டு வராங்க. அதிக லாப விகிதம் வந்து தரதா இருக்கு. வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் மீதும் வந்து அதிக கவனம் வந்து செலுத்திட்டு வராங்க. பிளான்ட் எல்லாமே வந்து தொழிலாளர் மூலமா பண்ணாம எல்லாமே ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்க. இதனால வந்து உற்பத்தி வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அம்மா வலுவான விநியோக வலைப்பின்னல், நல்ல நெட்வொர்க் இருக்கு. எல்லாமே சூப்பர் மார்க்கெட் இதுன்னு மில்க் மிஸ்ட் வந்து கிடைக்காத இடமே இல்ல அப்படிங்கிற அளவு நல்ல நெட்வொர்க்க வந்து வச்சிருக்காங்க. புதிய தயாரிப்புகள வந்து தொடர்ந்து அறிமுகப்படுத்திட்டே இருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாரி பன்னீர் அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னலாம் இருக்கோ பால் ப்ராடக்ட் எல்லாமே வந்து அவங்க வந்து புது புது ப்ராடக்ட்ட வந்து அறிமுகப்படுத்திட்டே இருக்காங்க. அது பிரீமியம் அண்ட் ஹெல்த் ஃபோர்ஸ்டு டைரி செக்மெண்ட்ல வந்து வேகமான வளர்ச்சிய வந்து அவங்க வந்து எட்டியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். இது எல்லாமே வந்து இந்த நிறுவனத்தோட பெரிய பலம்னு சொல்லலாம். அதே நேரம் முதலீட்டாளர்கள் என்னென்ன கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா, இது பால் ரிலேட்டடான கம்பெனிங்கிறனால, ஒரு வேள பால் விலை உயர்ந்தால் இதோட லாபத்தோட மார்ஜின் வந்து குறைக்கிறது வாய்ப்பு இருக்கு. மிஸ் மட்டும் இல்ல, நம்ம வந்து ஹட்சன் தெரியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அமுல் தெரியும். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பெரிய போட்டியாளரா இருக்கு. இதையும் நம்ம வந்து கவனத்துல வந்து வச்சுக்கணும். அப்புறமா வந்து டைரி ப்ராடக்ட்ஸ் கோல்ட் செயின் பராமரிப்பு மிகவும் முக்கியம். அதாவது அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பராமரிக்கிறதுக்கான இது வந்து பெரிய செலவு எடுத்துக்கும். அதையும் நம்ம இந்த இடத்துல வந்து கவனிக்கணும். அதேபோல ஐபிஓ வேல்யூவேஷன் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ரொம்பவே விலை கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவு மாடரேட்டான விலையா தான் இருக்கு. அதனால வந்து நீண்ட கால வளர்ச்சியையும் நம்ம வந்து கவனிச்சு தான் நம்ம வந்து ஐபிஓல வந்து முதலீடு பண்ணணும். இப்போ முதலீட்டாளர் பார்வையில இருந்து என்னென்னலாம் கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மில்க் மிஸ்ட் வந்து ஒரு சாதாரண மில்க் கம்பெனி மட்டும் இல்ல. அதிக லாபம் தரும் வேல்யூ ஆடட் டைரி ப்ராடக்ட் மீது அதிக கவனம் செலுத்திட்டு வருதுன்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். அதனால வந்து கடந்த சில ஆண்டுகள்ல வந்து ரெவென்யூ, ப்ராஃபிட், டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிய அனைத்திலும் வளர்ச்சிய வந்து காட்டியிருக்கு. இதனால லிஸ்டிங் கெயின் மட்டும் இல்ல, லாங் டெர்ம் குரோத்தும் வந்து நல்லா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதலீட்டாளர்கள் வந்து நினைக்கிறாங்க. அதனால இந்த ஐபிஓல வந்து போட்டி போட்டுட்டு நெறைய பேர் வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. லிஸ்டிங் கெயின் சான்ஸ பொறுத்தவரையும் தற்போதைய கிரே மார்க்கெட் பிரீமியமோட ஒப்பிடும்போது பாசிட்டிவா இருக்கிறதா தான் வந்து எல்லாருமே சொல்றாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 10லிருந்து 20% வந்து லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இப்போ இருக்க கிரே மார்க்கெட் பிரீமியம வச்சு தான். அது வரக்கூடிய நாட்கள்ல எப்படி வந்து ஐபிஓ வந்து எல்லாரும் ரிசீவ் பண்றாங்க, எவ்வளோ பேர் அப்ளை பண்றாங்க, எப்படி போட்டி இருக்கு, இதெல்லாம் பொறுத்தும் வந்து இதுக்கான சான்ஸ் வந்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்க லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து எல்லா அனலிஸ்ட்டோட கருத்தா இருக்கு. நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ணீங்களா? மாட்டீங்களா? அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. இதே போல ஐபிஓ தொடர்பான பல்வேறு வீடியோக்கள நம்ம தொடர்ந்து குடுத்துட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாம பங்குச்சந்தை தொடர்பான வீடியோக்களையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டுருக்கோம். இதே போல மற்ற ஐபிஓக்கள நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளோட பிளேலிஸ்ட்ல இருக்க ஐபிஓங்கிற பிளேலிஸ்ட்ட ஓப்பன் பண்ணீங்கன்னா, அதுல நம்ம ட்ரெண்டிங்ல இருக்க ஐபிஓக்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இதே போல ஒரு பயனுள்ள தகவலோட நான் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.